குஜராத்தில் வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து 26 தமிழர்களை அழைத்து வர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. முதலமைச்சரின் உத்தரவின்படி அயலக தமிழர் நலத்துறை அதிகாரிகள் குஜராத் அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். குஜராத் வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 26 தமிழர்களை சென்னைக்கு அழைத்து வர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. மீட்கப்பட்ட 26 தமிழர்களும் அக்டோபர் 1ஆம் தேதி காலை சென்னைக்கு வந்தடைய இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வந்தடையும் 26 பேரும் சொந்த ஊர் செல்ல வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க இருக்கிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக இந்த குஜராத் மாநிலத்தின் பாவ்நகருக்கு புனித யாத்திரை சென்று திரும்பும் போது மலேசிய ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தமிழகத்தை சேர்ந்த 26 தமிழர்கள் அந்த இடத்தில் சிக்கிக் கொண்டும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் அந்த 26 தமிழர்களும், அதாவது அந்த புனித யாத்திரை சென்ற 26 தமிழர்களையும் விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த அயலக தமிழர் நலத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தமிழ்நாடு அயலக நலத்துறை அதிகாரிகள், அதாவது அயலக நலத்துறை ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் உத்தரவின் பேரில் நலத்துறை அதிகாரிகள் குஜராத் மாநில நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து பாதிக்கப்பட்ட தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுத்தனர். அதன் விளைவாக 26 தமிழர்களையும் குஜராத் மாநில நிர்வாகம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் ஆகியவற்றை வழங்கி பாவ்நகரில் தங்க வைத்துள்ளதாக தமிழ்நாடு அரசானது தெரிவித்துள்ளது. மேலும் அவர்களை தமிழகத்தில் வந்து சேருவதற்கான அனைத்து நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசின் அயலக நலத்துறையானது எடுத்துள்ளது. அதன்படி மீட்கப்பட்ட 26 தமிழர்களும் ரயில் மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வரும் 1ஆம் தேதி காலை வந்தடைவார்கள் என்று தமிழ்நாடு அரசின் அயலக நலத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த 1ஆம் தேதி சென்னை வந்தடையும் 26 தமிழர்களையும் அவர்களுக்கு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்குவதற்கான ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசு செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலவாழ்வுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.